இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். நடிகர் விஷாலின் தங்கையை திருமணம் செய்ததோடு பிரபலமான நகைக்கடை குடும்பத்தில் பிறந்தும் கூட போலி ஆவணங்கள் மூலம் வங்கியை ஏமாற்றியது 5 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. சென்னை ஐயப்பன் தாங்கலில் இயங்கி வரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் வாடிக்கையாளராக இருக்கும் வகீசன் தெய்வானை என்ற தம்பதி கடந்த 2020ஆம் ஆண்டு வீட்டு கடன் கேட்டு வங்கியை அணுகியதாக கூறப்படுகிறது. சென்னை ECR அருகே 5500 சதுர அடி பரப்பில் நிலம் வாங்கி வில்லா மாடலில் வீடு கட்ட இருப்பதாக வங்கியை தொடர்பு கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலத்தின் உரிமையாளர் என உம்மிடி பங்காரு நகைக்கடை குடும்பத்தைச் சேர்ந்த உம்மிடி கிரிட்டிஷ் என்ற தொழிலதிபர் எனவும் சந்தோஷ் பில்டர்ஸ் என்ற கட்டுமான நிறுவனம் தான் வீடு கட்டி கொடுக்க இருப்பதாக வங்கிக்கு கொடுத்த ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து வங்கியிலிருந்து விஜய்குமார், செந்தில் என 2 மதிப்பீட்டாளர்கள் ஆய்வு செய்ய சென்ற நிலையில் அந்த அடிப்படையில் லோன் பணமும் சேங்ஷன் ஆகியிருக்கிறது. அதாவது கடந்த 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4,26 லட்சம் ரூபாய் லோன் சாங்ஷன் ஆன நிலையில் 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் வரை மாதம் தவணை தொகையை வகீசன் தெய்வானை தம்பதி கட்டி வந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் கொரோனாவை காரணம் காட்டி தவணை தொகை செலுத்த 2023 ஜூலை மாதம் வரை அவகாசம் வாங்கிய அந்த தம்பதி அதற்கு பிறகும் தவணை செலுத்தாமல் இழுத்தடித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. தவணை தொகை செலுத்துமாறு வங்கியிலிருந்து பல முறை தொடர்பு கொண்ட போதும் அந்த வகீசன் தெய்வானை தம்பதி கண்டுகொள்ளாமல் இருக்கவே வங்கி தரப்புக்கு சந்தேகம் வந்திருக்கிறது. இதனை அடுத்து நேரில் சென்று சம்பந்தப்பட்ட நிலத்தை ஆய்வு செய்ய சென்ற போது நடந்ததுதான் இந்த சம்பவத்தின் மெயின் ட்விஸ்டே. வங்கி அதிகாரிகள் சென்று பார்த்தபோது சம்பந்தப்பட்ட இடத்தில் 2016ஆம் ஆண்டு, அதாவது லோன் வாங்குவதற்கு முன்பாகவே கட்டுமானம் கட்டப்பட்டிருந்தது தெரிய வந்தது. 2011ஆம் ஆண்டு திட்ட அனுமதி வாங்கி 2016ஆம் ஆண்டே கட்டடம் கட்டப்பட்ட நிலையில் அந்த இடத்தின் ஆவணங்களை காண்பித்து 2020ஆம் ஆண்டு கடன் வாங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. போலி ஆவணங்கள் மூலம் கடன் வாங்கியதோடு கடனை திருப்பி செலுத்தாமல் வங்கிக்கு நட்டம் ஏற்படுத்தியதும் தெரிய வந்துள்ளது. இந்த விவகாரத்தில் வங்கியில் கடன் வாங்கிய தம்பதிக்கு நில உரிமையாளரான நடிகர் விஷாலின் மச்சானும் உடந்தையாக இருந்ததாக கூறப்படுகிறது. நில உரிமையாளர் உம்மிடி கிரிட்டிஷ், கட்டுமான நிறுவன உரிமையாளர் சந்தோஷ், வாடிக்கையாளர் தம்பதி மட்டுமல்லாமல் மதிப்பீட்டாளர்களாக இருந்த ஊழியர்கள் கூட இந்த மோசடிக்கு உடந்தையாக இருந்தது தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட நிலத்தில் ஏற்கனவே கட்டடம் கட்டப்பட்டிருக்கும் போது ஆய்வுக்கு சென்ற மதிப்பீட்டாளர்கள் பணம் வாங்கி கொண்டு உண்மையை மறைத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிக்கு நட்டம் ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. விஷாலின் தங்கை ஐஸ்வர்யா ரெட்டியை திருமணம் செய்து கொண்ட உம்மிடி கிரிட்டிஷ் உம்மிடி பங்காரு நகைக்கடை குடும்பத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ஆவார். பிரபலமான நகைக்கடை குடும்பத்தைச் சேர்ந்த உம்மிடி கிரிட்டிஷ் சொந்தமாக நகைக்கடை வைத்து நடத்தி வரும் சூழலில் கூட 5,56 லட்சம் ரூபாய் வங்கி பணத்தை மோசடி செய்ததாக A4 சிக்கியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் நேரடியாக SBI வங்கி நீதிமன்றத்தை நாடிய நிலையில் விசாரணை முடிவில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டது. இதனை அடுத்து SBI வங்கி மேலாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் CBI மோசடி வழக்கு பதிவு செய்திருக்கிறது. பண மோசடி, போலி ஆவணம் உருவாக்கியது ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த CBI அடுத்த கட்டமாக வழக்கில் சிக்கியவர்களை நேரில் அழைத்து விசாரிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. போலி ஆவணங்கள் வைத்து வங்கியில் கடன் வாங்கி தவணை தொகை கட்டாமல் ஏமாற்றியதாக நடிகர் விஷாலின் தங்கை கணவர் சிக்கியிருப்பது திரையுலகை தாண்டி நகைக்கடை தொழிலதிபர்கள் வட்டாரத்திலும் பரபரப்பை கிளப்பி உள்ளது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் CBI வழக்கு பதிவு செய்திருப்பதால் விரைவில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.